அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பூ வந்து அறுவடை பார்க்க போகிறோம். வாங்க பூ வந்து எடுக்கலாம். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பூ வீடியோ நான் போடவே இல்லை. இப்போ பாருங்கள், டிசம்பர் வந்து அங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது. பூவு பார்த்தா நல்லா பூத்துருக்கு. இப்போ அதை தான் நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். இந்த சைடு அதே மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், எல்லாமே சூப்பராக பூத்துருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. கீழே வந்து நமக்கு கோலமல்லி வந்து பாருங்கள் நிறைய கீழே மேலேருந்து விழுந்துருக்குது. பாருங்கள், இதுதான் நமக்கு செடி. இதாட்டுங்க, இந்த செடி தான் நம்ம வெட்டி விட்டு மறுபடி தளைஞ்சு நமக்கு பூ வந்திருக்குது. இது பூராமே இதெல்லாம் பூ பூத்து முடிஞ்சிருச்சு. இது கீழே வந்து நிறையா பூ இருக்குது. இந்த பூவை தான் இப்போ நம்ம வந்து எடுக்கணும். பூ எடுக்க பார்ப்போம். இப்போ வந்து இந்த பூவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பூ சூப்பராக நல்லா கலரு, சூப்பர் கலருங்க. பூ வந்து இப்போ ஒரு 10 நாள் பூ இல்லை. இப்போ பூ மறுபடியும் பூத்துருக்கு. பூ நல்லா கலராக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போது இந்த இதில் வந்து திராட்சை கொடி இருக்குது. அதில் பாருங்கள் எத்தனை செடி இருக்குதுன்னு. இது வந்து புளியஞ்செடி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், பூராமே இப்போ இந்த விதை தான் இருக்குது. பாருங்கள், பூ தான் இருக்குது. இதெல்லாம் புளியஞ்செடி கீரை. இது வந்து கோழிக்கால் கீரை. இது வந்து குப்பைக்கீரை. இது வந்து சிறுகீரை. இது முளக்கத்தா. நம்ம வந்து இது வந்து சுக்குடிக்கீரை. இது எல்லாமே எல்லா கீரையும் இருக்குது. பாருங்க, இங்கே இருக்குது, அந்த அங்கே இருக்குது. இதே மாதிரி எல்லா பக்கமே இருக்குது. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சேகரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் வந்து அறுவடை முடிச்சுட்டு காமிக்கிறேன். அந்த பக்கம் அதே மாதிரி அன்னைக்கு வந்து இதை வந்து இஞ்சி தளைஞ்சி மேலே வந்துருச்சு. நம்ம இந்த கீரை எல்லாமே எடுத்தாத்த இந்த மஞ்சள் இஞ்சிலாம் நல்லா வரும். அதனால் இந்த கீரையும் வந்து நான் உங்கள்கிட்ட அறுவடை முடிச்சுட்டு அதுக்குமா காமிக்கிறேன். பூ வீடியோவோட செம்பருத்தி இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட அறுவடை நான் வந்து காமிச்சிட்டேன். இப்போ செம்பருத்தி வந்து இதையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அறுவடை முடிச்சுட்டு, செம்பகப்பூ ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் அறுவடை காமிக்கிறேன். இப்போது நமக்கு 2 கட்டு கீரை சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரிங்க சூப்பராக இருக்குது. 2 கட்டுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இப்போ எல்லாமே நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு எதுவும் செடி வைக்கணும். அதனால் வந்து நம்ம நல்லா இருக்கிற கீரை எல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஃப்ரீயாக வரும். அதனால தான் நம்ம வந்து அந்த செடியை நம்ம எடுத்துக்கிறோம். இது முடக்கத்தா இருக்குது. இந்த முடக்கத்தா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா அந்த கீரை எடுத்துக்கிட்டு அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம அதை அப்படியே வச்சிட்டோம்னா இஞ்சி சரியாக வராது. பாருங்க, இஞ்சி இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு. இன்னும் இதெல்லாம் வந்து சரியாக வரல. இப்போ இந்த வருஷம் இதில் வச்சுக்கிறேன், எப்படி வச்சுக்கணும்னு பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரை எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே நம்ம அந்த பையிலேருந்து எல்லாமே எடுக்கணும். எடுத்துகிட்டு வேறு எதாவது வைக்கணும். இப்போது நம்ம வந்து செம்பகப்பூ வந்து குட்டியாக ஒன்று இருக்குது. நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க எத்தனை மொட்டு இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இந்த பாருங்க, இங்கே வந்து ஹைட்டாக இங்கே வந்து மொட்டு இருக்குது. எல்லாமே மொட்டு இருக்குது. ஆனால் அது ஒன்று தான் நமக்கு வந்திருக்கு. இப்போது இந்த பசலிக்கீரை பாருங்கள், இந்த பசலி வந்து சூப்பராக இருக்கும். இந்த பசலி இருக்குது. நம்ம வந்து அந்த கீரையை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கீரை நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த சிவப்பு பசலி இருக்குது, இந்த பசலி இருக்குது. இந்த பசலி வந்து நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து செம்பருத்தி பூவோட செம்பருத்தியும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். குருவி வந்து கூடு கட்டி முட்டை போட்டுருக்குது. இந்த வெள்ளைப்பூச்சி வந்து அதிகமாக வருது. அது எல்லாமே இதெல்லாம் வெட்டி இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உரம் போட்டு விட்டோம்னா நம்ம மறுபடியும் ஜில்லுன்னு வந்து தளைஞ்சு வந்துடும். ஏன்னா இந்த சீசனில் வந்து நிறைய வெள்ளைப்பூச்சி வருது. அந்த சீசன் இருக்கும்போது வருஷம் நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இது எல்லாமே அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே கட்டரும் நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் கட் பண்ணி தான் விடணும். இப்போது இது மேஜிக் ரோஸு. இது பாருங்கள், கலர் அப்படியே டவுலாக மாறும். இப்போ இதையும் வந்து நம்ம பறிச்சுக்கலாம். இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது.
இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. கீரை வந்து அழகாக சூப்பராக வந்து கீரை 2 கட்டு கீரை நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வந்து விதை போட்டோம்னா சரியாக வர்றதில்ல, தானாக முளைச்சி வர்றதா சூப்பராக வருது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த விதை இருக்கும்போது இதை வந்து பிஞ்சு விதை முத்துனதுக்கப்புறமா அதை உருவி நம்ம பையில் போட்டோம் அப்படின்னா நமக்கு தானாகவே வந்து நம்ம விதை போடாமே நமக்கு சூப்பராக வரும். அதே மாதிரி நமக்கு வந்து கீரை வந்து 2 கட்டு கீரை கிடச்சிருக்கு. செம்பருத்தி நம்ம எடுத்துக்கிறோம். பவளமல்லி சூப்பராக நிறையா பூத்துருக்குது. அதே மாதிரி டிசம்பர் பற்றி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அழகான ஒரு ரோஸ் ஒன்று எடுத்துக்கிறோம், செம்பகப்பூ ஒன்று எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.